Hi, my dear boardable people. Good morning. Sometime children's viewers. ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்கலாம். எமர்சன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அவருடைய வரலாறு பற்றி நான் பேசுகிறேன். வேணும்னா அவருடைய வரலாறு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் போங்க. அவருடைய வரலாறு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய கேள்வி பதில்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் எவ்வளோ அருமையான பதில்களை தந்திருக்கிறார் என்பதை பார்ப்போமா? நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அப்படியே வீடியோவில் போகலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னாக்கா அவரிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் பதில் அளிக்கிறார். நண்பனை பெற என்ன வழி? நண்பனை பெற என்ன வழி என்பது கேள்வி. அதற்கு அவர் பதில் அளிக்கிறார். எப்படி என்பதை பார்ப்போமா? ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு நண்பனாக இருப்பது ஒன்றே வழியாகும். ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு நண்பனாக இருப்பது வழியாகும். எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு நண்பனை அடைவதற்கு முதல்ல நம்ம நண்பனாக இருக்கணும். ஒரு உண்மையான நண்பனாக அவரிடம் நம்ம ஆமாம் இருக்க வேண்டும். அதுதானே உண்மை. ரைட். அடுத்தது பாருங்கள். கல்வியின் ரகசியம் எதில் அடங்கி உள்ளது? கல்வியின் ரகசியம் எதில் அடங்கி உள்ளது? கல்வி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கல்வி அறிவு இல்லாதவர்களை நம்ம எப்படி எல்லாமோ வஞ்சிக்கிறோம், தண்டிக்கிறோம். நான்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசுவேன். அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருனாக்கா, கல்வியின் ரகசியம் எதில் அடங்கி உள்ளது? மாணவனுக்கு மரியாதை தருவதில் தான் கல்வியின் ரகசியமே அடங்கியிருக்கிறது. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இல்லை? ஒரு மாணவனுக்கு மரியாதை கொடுப்பது தான் கல்வியினுடைய ரகசியம் என்கிறார். ஒரு மாணவனுக்கு மரியாதை கொடுப்பதில் தான் ரகசியம் இருக்கிறதா? அப்போ இங்கே யாராவது மாணவனுக்கு மரியாதை கொடுப்பவர் இருக்கிறார்களா? நான் கொடுக்குறேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு நான் அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். வயசானவங்களை திட்டுவேன், முன்னான்னு திட்டுவேன். படிக்கலை கிடிக்கலை, முட்டாள் கிட்டால், அறிவு இல்லாதவன், அப்படி இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுவேன். பட் மாணவர்களை நான் திட்டுவதில்லை. அதனால் ஒரு மாணவனை மதிப்பதில் தான் அவன் கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள். இலக்கியம் என்பது யாது? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க, இலக்கியம் என்பது சிறந்த நிலைகளின் பதிவேடு. இலக்கியம் என்பது சிறந்த நிலைகளின் பதிவேடு. இலக்கியப்படி எனக்கெல்லாம் இலக்கியம்னா என்னன்னே தெரியாது. என்ன சொல்லப்போனால் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பட் என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம், நான் பார்த்தவை கேட்டவை, அதை வைத்துத்தான் நான் நிறைய விஷயங்களை பேசுகிறேனே தவிர மற்றபடி நானும் ஒன்றும் பெரிய இலக்கியவாதியோ அதுவோ இதுவோ படித்தவனோ கிடிச்சவனோ எல்லாம் தெரிஞ்சவனோலாம் இல்லை. எல்லோரையும் போலத்தான் நான் கூட. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இலக்கியம் என்பது யாது? இலக்கியம் என்பது சிறந்த நிலைகளின் பதிவேடு. சிறந்த நிலை, ஆட்டிடியூட், பழக்கம், அதுதான் இலக்கியம் என்பதையாக அவர் சொல்கிறார். புத்தகத்தில் அவர் ரொம்ப இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறார். அது இல்லை. வேதம் படித்தவன் ஒரு ஏழையை ஏமாற்றலாமா? படித்தவன் ஒரு ஏழையை ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாதுல்ல. ஆனால் இங்கே அப்படியே இருக்குது இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சோதனை என்று நாம் அழைப்பது எது? சோதனைன்னு நம்ம எதை நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். மற்றவர்களிடம் எதை குற்றம் என்று பார்க்கிறோமோ அதுவே என்னது? மற்றவரிடம் எது குற்றம்? மற்றவர்களிடம் எதை குற்றம் என்று பார்க்கிறோமோ அதுவே நமக்கு ஏற்பட்டால் சோதனை என்று அழைக்கிறோம். ஓல கிரேட்டிங்களா? மற்றவங்கக்கிட்ட போய் என்ன எடுத்துங்களேன், நான் எல்லாரையுமே குற்றம் சொல்வேன். நீ சரியில்லை, நீ தப்பு, இப்படி எல்லாரையும் தப்புன்னு. அப்போது அதே தப்பை நான் செய்யும் பொழுது தான் அது எனக்கு சோதனை. அதே தவறை நான் செய்யும் பொழுது தான் அது எனக்கு சோதனையாய் போய் முடிகிறது. அதே தவறை நான் செய்யும் பொழுது தான் அது எனக்கு சோதனையாய் போய் முடிகிறது. வம்பில் மாட்டுறேன், சிக்கலில் மாட்டுறேன், நோயில் மாட்டுறேன், அதிகாரிங்கக்கிட்ட மாட்டுறேன், போலீஸில் மாட்டுறேன், ஜெயிலுக்கு போகிறேன். ஸோ மற்றவர்களை குற்றம் சொல்வதை காட்டிலும் நம்மிடம் உள்ள குற்றத்தை நாம் அறவே ஒதுக்கணும்.
குற்றம் காணுவதில் தப்பு இல்லை. நாமும் குற்றம் இல்லாதவராக இருக்க வேண்டும். நம்ம முதுகும் சுத்தமாக இருக்கணும். அவர்கள் முதுகில் இருக்க அழுக்கையும் வந்து நாம் குறிப்பிடணும். அதுக்காக ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்றால் அவன் தந்தையே அல்ல, இல்லையா? அதுதானே உண்மை. ஸோ அதுதான் அவர் அப்படி மாதிரி, ஓகேவா? அப்புறம் பண்பாட்டிற்கான அறிகுறி என்ன? பண்பாடு. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, ஓகேவா? அப்போது அதோடைய பண்பாட்டிற்கான அறிகுறி என்ன? அப்போது அது வந்து அறியாதவரிடம் அனுதாபம் கொள்வது தலை சிறந்த பண்பாட்டிற்கு அறிகுறியாகும். அறியாதவரிடம் மீன்ஸ் வாட்? ஒரு அப்பாவி, ஒரு சாது, அந்த மாதிரி உள்ளவர்கள் இருக்கார்கள் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில். எஸ், அப்படிப்பட்டவர்களிடம் அனுதாபம் கொள்வது. எப்படி? அப்படிப்பட்டவர்களிடம் அனுதாபம் கொள்வதை அவர் வந்து என்ன சொல்கிறார்? தலை சிறந்த பண்பாட்டிற்கு அறிகுறியாக இருக்கிறார். ஒரு அப்பாவியிடம், ஒரு சாதுவிடம், ஒன்றும் அறியாதவனிடம், ஒன்றும் தெரியாதவனிடம் எப்படி நல்லா எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். அவங்களோட போய் அன்பு காட்டுவது, அனுதாபம் காட்டுவது, ஆதரவு தருவது, அதுதான் என்னவா தலை சிறந்த பண்பாட்டிற்கு அறிகுறி என்று சொல்கிறார். இங்கே எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம்? அப்பாவி ஒரு சாதுன்னா அவனை கலர் அடிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், டீ கடை நாங்கள் எல்லாம் பார்க்குற அடிக்கிறான். நான் கண்டிப்பது உண்டு. பட்டு எந்த அளவுக்கு கண்டித்து அது வந்து என்ன சுத்தப்பட போகிறது இல்லையா? ஸோ அப்படி தான் ஆகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படி தான் போகுது. ஸோ விதையின் ஆற்றல் என்ன? ஒரு விதை என்றால் அந்த விதையினுடைய ஆற்றல் என்ன? அது எப்படி விளைகிறது? அதனுடைய பயன் என்ன? அந்த பயனால் மக்களுக்கு அப்புறம் உலகத்தாருக்கு என்ன? அதை தான் அவர் சொல்கிறார். 1000 காடுகளை உண்டாக்கும் ஆற்றல் ஒரு விதையை அடைந்திருக்கிறது. ஒரு விதை 1000 காடுகளை உருவாக்கும். ஒரு விதை 1000 காடுகளை உருவாக்கும். ஆனால் இன்று காடுகளாக இருக்கிறது. அதெல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு. எல்லாம் நாட்டை எல்லாவற்றையுமே அழித்து விட்டார்கள். கனிமங்கள் எதுவுமே இல்லை. இன்று இருப்பதெல்லாம் நிலச்சரிவு தான். ஆபத்துகள், பேரிடர்கள், வெள்ளம் என்றால் ஆற்றில் போகும்போது வெள்ளம் என்பது ஊருக்குள்ளே இப்போ நம்ம பார்க்குறோமே, அதெல்லாம் வெள்ளம் இல்லை. ஆறு பயங்கரமாக மழை வெள்ளம் திரண்டு வரும்போது இந்த கரையில் அந்த கரையிலையும் அப்படியே அந்த நீரானது, அந்த வெள்ளமானது கரை புரண்டு அங்கே அந்த அருகில் இருக்கிற மக்களை எல்லாம் வந்து முழுக அடிக்கும். அதுதான் இட் இஸ் கால்டு வாட்? வெள்ளம். ஊருக்குள்ளே வந்து வர தண்ணியெல்லாம் வந்து வெள்ளம் இல்லை. அது நீ பள்ளம் தோண்டி வச்சு அதை தோண்டி வச்சு தண்ணி ஓட முடியாமல் பில்டிங்கை கட்டி அது கடலுக்கு போகிற சமயமாக தடுத்து விட்டு அங்கேயே கடந்து நாற்றம் எடுத்து சொறி வந்து ஷரங்கு வந்து தட் இஸ் நாட் வெள்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு விதை வந்து ஒரு காடையே, பல 1000 காடையே உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. அப்படிப்பட்ட காட்டையெல்லாம் நம்ம அழித்து விட்டோம். சரி, அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். யார் உலகை ஆட்டி வைக்கலாம்? யார் வந்து உலகை வந்து ஆட்டி வைக்கலாம்? அந்த சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுக்கு உலகை ஆட்டி வைக்க விரும்புவோன் முதலில் தன்னை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் முதல்ல தன்னை அடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், தன்னை யார் என்று அறிந்து வைத்திருப்பவன், தன்னிடம் என்ன திறமைகள் உள்ளது, தன்னுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, தன்னால் இந்த உலகுக்கு நன்மையா தீமையா, தான் தூங்கும் பொழுது இன்று எத்தனை முறை வந்து அந்த நாளில் எத்தனை முறைகள் அவன் தவறு செய்தான் என்றை தூங்குவதற்கு முன்பு, இரவு தூங்குவதற்கு முன்பு கணக்கெடுக்க வேண்டும். இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் தப்பு செஞ்சேன், இன்றைக்கி நான் பண்ண நல்லதுகள்லாம் என்ன, இன்றைக்கி நான் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சேன், எனக்கு சரியான கூலி கிடைத்ததா, அந்த கூலியை வந்து சரியான முறையில் என் குடும்பத்தாருக்கு, என் மனைவி மக்களுக்கு நான் சரியான முறையில் அதை பயன்படுத்தினேனா, 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கினேனா, 8 மணி நேரம் உழைத்தேனா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். தன்னை தானே அறிபவன் சாக்ரட்டிஸ் அதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன், நீ அறிவாய் என்கிறார். அப்போ அந்த உலகை யாரால் வந்து நம்ம ஆட்டி வைக்க முடியும் அப்படி என்றால், அதான் உலகை ஆட்டி வைக்க விரும்புவோன் முதலில் தன்னை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் நம்ம அமேசான் அவர்கள் வந்து
அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை தந்தால் அப்படி நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அடுத்து 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 இந்த மாதிரி எமர்சன் பற்றிட்டு நம்ம நிறைய பார்க்கலாம். மீண்டும் நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது until that, thank you. Jan Basco, Real Radar Reality. Okay.